நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னதுன்னா, நம்பர் இஸ் ஈக்வல் ஆர் ஆட். ஸோ லாஜிக் வந்து ரொம்ப வெரி சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஈவனா, ஆடா அப்படின்ட்டு. ஈவன்னா என்னது? 2ஆல டிவைட் ஆகி 0ன்னு தான் அது ஈவன். இல்லன்னா ஆட். ஓகேவா? லாஜிக் தான் இப்போ இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். A டிவைடட் பை 2 டபுள் ஈக்குவல் டு 0 ஈவன் எல்ஸ் ஆட். இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பேசிக் பேசிக் ப்ராப்ளம் வந்து போகிறதுனால வந்து உங்களுக்கு மேபி வந்து இதாக இருக்கும். வா, நம்ம அவுட்புட் காட்டுறோம். ஆடுன்னு வந்துருச்சு. 5 வந்து ஆட். அடுத்த ப்ராப்ளம் போகலாம். நம்மளோட அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா பிரைம் ஆர் நாட். நம்பர் வந்து பிரைமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கணும். நார்மலா பிரைம் நம்பர் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 2க்கு மேல. கரெக்டா? 2க்கு மேல இருக்கிறது எல்லாமே செக் பண்றதுக்காக தான் இது. ஓகேவா? ஃபார் ஐந்து இப்போ வந்து 1க்கு கம்மியா இருந்தா அது வந்து என்ன? நாட் பிரைம். எல்ஸ்ல வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆர் நம். ஓகேவா? 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து நம் டிவைடட் பை I டபுள் ஈக்குவல் டு 0 நாட் பிரைம். அதர்வைஸ் பிரைம். இப்போ வந்து நம்ம 13 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 13லேருந்து இந்த 2, 3 இந்த நம்பர் எல்லாம் அப்படியே போகும். இப்போ 13 டிவைடட் பை 2 டபுள் ஈக்குவல் டு 0வா? நோ. ஓகேவா? அது அப்படியே சுத்தும். அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து எந்த கண்டிஷனுமே எந்த நம்பருமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத போது அது வந்து பிரைம். இப்போ வந்து அந்த 13 டிவைடட் பை 13 1. ஆனா அதுவும் 0 கிடையாது. ஓகேவா? நம்ம இப்போ 13ன்னு குடுத்துட்டோம்னா, அங்க அந்த நம்பர்ல வந்து என்ன இருக்கும்? 13 மைனஸ் 1 12 தான் இருக்கும். ஓகே. இது வந்து இப்ப ரன் பண்ணி பார்த்தேன். ஆ, சரி காட்டுறேன். இது 13ன்னு குடுக்குறேன். கரெக்ட்டா வந்துருச்சா? நம்ம அடுத்த ப்ராப்ளம் போலாம். எஸ், அடுத்து வந்து நம்ம ஃபேக்டோரியல் ஆஃப் 5னோட இதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர். ஓகே. வந்து நான் நம்பருக்கு வந்து என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா 5ன்னு வச்சுக்கலாம். ஃபேக்ட்க்கு வந்து 1 ஃபார் I இன் ரேஞ்ச் 1 ஆர் நம் பிளஸ் 1. இது வந்து இங்க வந்து ஏன் 1 போட்டு வந்து வெறும் நம் பிளஸ் 1னா இது வந்து எடுத்தோம்னா 0 டூ 6ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து மைனஸ் 1ன்னு வச்சுக்கோ. இப்போ நாங்கள் 6 கொடுத்தோம்னா இது வந்து 5ன்னு தான் எடுத்துக்கோம். கரெக்டாக எடுத்துக்கோம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு நம்பரும் உள்ள வரும். ஃபேக்ட் 1னா 1 இன்ட்டு ஐ என்னது 1. அடுத்து வந்து 1 இன்ட்டு 2 3 6. அப்படி அது மாதிரி 5 வரைக்கும் வந்து மல்டிப்ளை ஆகி ஃபேக்ட்ல வந்து ஸ்டோர் ஆகிடும். அது வந்து லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணிடும். இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். எஸ், 120 வந்துருச்சு. இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா ஃபிபொனாச்சி சீரிஸ். ஃபிபொனாச்சி சீரிஸ் எப்படி வரும்னா 0 1 1 ஒரு ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணி அடுத்து ரெண்டு ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணி அடுத்து 2 ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணி அடுத்து அது மாதிரி தான் இது வந்து எக்ஸிக்யூட் வந்து n ஒரு 3 வேரியபிள் இன்சர்ட் பண்ணி a b equal to 1 for I in range of n plus 1. அதாவது 6 6 minus 1 5 வரைக்கும் வரும். ஓகேவா? அடுத்து வந்து பிரிண்ட் ஆஃப் a. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஏக்கு வந்து 0 கொடுத்துக்கிறோம். 0ன்னு பிரிண்ட் ஆயிருமா? அடுத்து வந்து டெம்பரரின்னு ஒரு இதில் வந்து என்ன சேவ் a பிளஸ் b. a பிளஸ் b என்னது? 0 பிளஸ் 1 1. அது வந்து எதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம்? ஏல. பியில் வந்து டெம்பை ஸ்டோர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது மட்டும் பாருங்க. 0வா? இப்போ வந்து டெம்பரரி வேரியபிள் வந்து 1 இருக்குது. ஓகேவா? பியில் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது? 1 இருக்குது. ஓகேவா? இப்போ டெம்பரரி வேரியபிள் என்ன இருக்கும்? 1. அது வந்து பியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து என்னென்ன ஆகுதுன்னா மறுபடியும் 1 பிளஸ் 1. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து பியில் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்? என்ன இருந்துச்சுங்க? 1 இருந்துச்சு. டெம்பரரி வேரியபிள் என்னது? 2. மறுபடியும்
இங்க வந்து என்ன இருக்குது? 2 வந்துருச்சா? இப்ப பிரிண்ட் ஆயிரும். அடுத்து வந்து 3 அப்புறம் 4 அது மாரி ஆட் பண்ணி போகும். ஓகேவா? ஹலோ வந்து நம்ம என்ன பார்க்கணும்? பாலிண்ட்ரோம் ஆர் நாட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். வந்து பார்த்த மாரி தான். ரிவர்ஸ் வந்து முன்னாடியே பார்த்தாச்சு. இப்ப 2வது முன்னாடியே ரிவர்ஸும் ஒரிஜினல் நம்பரும் ஒரே மாரி இருந்தா பாலிண்ட்ரோம். இல்லன்னா நாட் அண்ட் பாலிண்ட்ரோம். இந்த கோட் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நம்ம போன இதுலயே சொல்லிட்டோம். ஓகேவா? இப்ப அடுத்த ப்ராப்ளம் அவுட்புட் காட்டிறேன். ஓகேவா? நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு வந்துருச்சு. 2ம் ஒரே மாரி இல்ல அப்படின்னு. அடுத்த ப்ராப்ளம் போலாம். அடுத்த சம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சம் ஆஃப் டிஜிட்ஸ்னா 1, 2, 3ன்னு இருக்கா? அதாவது இது வந்து 123. இந்த 1 + 2 + 3 தான் சம் ஆஃப் டிஜிட்ஸ். இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து எப்படி பண்ண போறோம்? எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல்லயே நம்ம வந்து ஒரு 5, 6 சம் பார்த்துருப்போம். 5, 6 சம் பார்த்தீங்கனாலே இது எப்படின்னு ஈஸியா புரிஞ்சுரும். மறுபடியும் நான் சொல்றேன். டிஜிட்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் 10 வந்து 123 ஓட ரிமைண்டர் டிவைடட் பை 10 ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னா 3. அந்த 3 டிஜிட்டோட சம் வந்து என்ன ஆகுது? 0 ஆகுதா? 0 + 3 சம்ல வந்து 3 இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ணோம்? நம் ஈக்குவல் டூ நம் டபுள் டிவைடட் பை 10 டபுள் டிவைடட் பை 10ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 123ன்னு இருக்கா? 1, 2 மட்டும் தான் எடுத்துக்கும். 23 வந்து ரிமூவ் பண்ணிரும். அப்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம் டிவைடட் பை 10. இப்போ 12 டிவைடட் பை 10 வந்து 2. அடுத்து வந்து அது 2 ஆலும். இப்போ வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஒரே ஒரு டிஜிட் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா 1 + 2 + 3 ஆல்ரெடி 5 இருக்குது. இப்போ லாஸ்ட்டா 1 வந்து ஆட் ஆனதுக்கு அப்புறம் வந்து 6. அவுட்புட் வந்து பார்த்துக்கலாம். எஸ் இதான் இதோட அவுட்புட் 6 வந்துருச்சு. ஓகே. வந்து ஆம்ஸ்ட்ராங்கா இல்லையான்னு பார்க்க போறோம். ஆம்ஸ்ட்ராங்னா முதல்ல என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 153 நான் குடுத்துருக்கேன். இப்போ வந்து 1 இப்ப எத்தன டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கா? அது ஒவ்வொரு நம்பரோட அது டிஜிட்டோட ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து 153ன்னு இருக்கா? இப்போ வந்து 3 டிஜிட்ஸ். 1க்கு வந்து 3 1 பவர் 3, 5 பவர் 3, 3 பவர் 3 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 153ன்னு வந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? இல்லையா ஆம்ஸ்ட்ராங் இல்ல. முன்ன எப்பயும் பார்த்த லாஜிக் தான். இப்போ வந்து டிஜிட் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து 5 153ன்னு இருக்கு டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் 10 மாடுலஸ்னா ரிமைண்டர் வரும். இதுல இதோட ரிமைண்டர் என்னது? 3 தான் இதோட ரிமைண்டர். இப்போ வந்து டிஜிட் 3 பவர் 3 பிளஸ் ஏஎம்எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏஎம்எஸ் வந்து 0 குடுத்துருக்கேன்.
இப்போ வந்து 3 யோட இது 27. 5 யோட பவர் ஆஃப் 3 வந்து என்னதுன்னா 120, 125. 1 இது வந்து 1. இது 3 இதையும் ஆட் பண்ணா ஆம்ஸ்ட்ராங்கா வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இப்ப வந்து நான் கோட் ரன் பண்றேன். எஸ். 1 வந்துருச்சு. ஆம்ஸ்ட்ராங் வந்துருச்சு. ஓகேவா? நம்ம அடுத்த ப்ராப்ளம் போலாம். ஹலோ எவ்ரிவான்! இன்னையோட வீடியோல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் தான் கிரியேட் பண்ண போறோம். எப்படிடா ChatGPTலேருந்து வெப்சைட் கிரியேட் பண்றதுன்னு தானே நெனைக்கிறீங்க? நம்ப கோடு போட போறது இல்ல. ஏஐ வந்து நமக்காக பண்ண போகுது. ஓகே. நான் ChatGPT வந்து எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, யாருங்க உட்காந்து பக்கம் பக்கமா ப்ராம்ப்ட் ரெடி பண்றா? ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அப்போ வந்து பண்ணலாம். நான் வந்து என்னென்ன ஏஐ டூல்ஸ் வந்து நல்லா பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக, இந்த வீடியோல வந்து நான் சொல்றதுக்காக வந்து ChatGPT வந்து கேட்க போறேன். ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஒரு 50, 60 லைனுக்கு வந்து பக்கம் பக்கமா ப்ராம்ப்ட் குடுத்தா தான் ChatGPTயோ எந்த ஏஐயோ நல்லா தரும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. இந்த எந்திரன் படத்துல சிட்டின்னு ஒரு ரோபோட் இருக்கும். யாரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "சிட்டி டிவி போடு" அப்படின்னு சொல்லிருவாங்க. சிட்டி வந்து என்ன பண்ணும்? டிவிய தூக்கி கீழ போட்டுரும். அதுதான் எக்ஸாக்ட்டா ஏஐ பண்ணும். நம்ப வந்து என்னென்ன எப்படி எப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்கும்னு சொன்னா தான் அதுக்கு தெரியும். சும்மா வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் வெப்சைட் வேணும். அத எனக்காக கிரியேட் பண்ணி குடு. அப்படின்னா ஸ்கூல் வெப்சைட் அது மாரி ஒரு மாரி கிரியேட் பண்ணி குடுக்கும். நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ராம்ப்ட் வந்து குடுத்தா வந்து பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணும். ஓகே. இதுதான் நான் இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. நம்ம வந்து இப்ப வந்து வீடியோக்குள்ள போப்போறோம். நான் வந்து ஒரு 4 ஏஐ சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் வந்து இந்த வீடியோல வந்து நான் வந்து ஜஸ்ட் 2 மட்டும் தான் வந்து பண்ண போறேன். ஏன்னா வீடியோ டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 8 மினிட்ஸ் தான் நான் வந்து இப்போ ஒரு ப்ராம்ப்ட் வாங்கிர்றேன். ஓகேவா? ஐ நீட் டூ பில்ட் மை மை பிரெயின்னு போடுவோம். பிரெயின் நீட் ஐ நீட் எ ப்ராம்ப்ட். எ ப்ராம்ப்ட் கிவ் மீ ஒரு ப்ராம்ப்ட். ஓகே. இப்ப வந்து நமக்கு வந்து ChatGPT வந்து ப்ராம்ப்ட் தரப்போகுது. அப்ப வந்து என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போய் பார்க்க போறோம். இந்த இதுல வந்து எஸ். லாஜிக்கல் திங்கிங், டீப் அனலிசிஸ். நம்ம வந்து நம்ம என்னென்ன ஏஐ யூஸ் பண்றோம்னு டைப் பண்றேன். நீங்க வந்து ஏஐ அப்புறம் வந்து ஓல்ட் ஏஐ தெரிஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அடுத்து வந்து ஒரு ஏஐ சொல்லப் போறேன். ஓகேவா? இல்ல. எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னனாலும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்ப லாகின் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இல்லனா அந்த 10 அடிச்சு விட்டுருங்க. நான் உங்க வேஸ்ட் தொலை
ஓகே. இது வந்து சும்மா ஏதோ ஒண்ணு குடுத்துருக்காங்க ஓகேவா? இது கரெக்ட்டா தான் குடுக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஆ 2 வந்து ஒரே டைம்ல தான் வந்து இது பண்ண போறோம். அது அப்பதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எது ஃபாஸ்ட்டா இருக்கு அப்டின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எல்லாம் புதுசா லாகின் பண்றேன். அதனால தான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணியாச்சு. நவ் இந்த இது வந்து கிரியேட் பண்ற வரைக்கும் நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்றேன். நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ண நான் வந்து எது ஃபர்ஸ்ட்டு குடுக்குதுன்னு பார்த்துட்டு வந்து நான் வந்து நான் சொல்றேன். எஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரிப்பிள் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்திருக்குது ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு போல்ட் தந்திருக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு 30 டேஸ் வந்து ஒரு சிஸ்டம் மாரி ஓகேவா? டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டெய்லி டைரக்டரிஸ் விச் நமக்கு ஒரு 30 டேஸ்க்கு வந்து சின்ன அப்ளிகேஷன் மாரி கிரியேட் பண்ணணும். டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6, டே 7, டே 8, டே 9 அப்படின்னு வருது ஓகேவா? The company data but also report in 20% is higher the burnout. The CEO conclude that remote work is identify at least 3 hidden அப்படின்ட்டு இது மாரி கொஸ்டின்ஸ் வீக்லி சேலஞ்சஸ். இது கொஞ்சம் அமேசிங்கா தான் இருக்கு. ஓகே. பர்சனலா வந்து ஒரு 30 டேஸ்க்கு நமக்கு வந்து ட்ராக்கர் வேணும். நம்ம என்னென்ன பண்றோம், கரெக்ட்டா பண்றோமா வேணாமான்ட்டு. இது வந்து அதுக்காக வந்து இது யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் வந்து அடுத்து வந்து இதுதான் குடுத்துருக்கு. டே 1 ஃபவுண்டேஷன் லாஜிக்ல வந்து சீக்வென்ஸ் பாருங்க. ஐடென்டிஃபை த பேட்டர்ன், கால்குலேட் லுக் அட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இது 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 இன்னும் கொஞ்சம் அமேசிங்கா இருக்கு அதோட. ஏன்னா கொஸ்டின்ஸ் குடுத்து சூப்பரா இருக்கு. பாருங்க. ஐக்யூ சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் இருக்கு. சத்தியமா சொல்றேன். இது வந்து ஒரு நல்ல இதுதான். நான் இத வந்து பப்ளிஷ் பண்ணி, நான் உங்களுக்காக வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதோட லிங்க குடுக்குறேன். ஓகேவா? நீங்க வந்து பார்த்து, நீங்க ஏதாவது உங்களுக்காக ஏதாவது வேணும்னா, நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இதோட வந்து இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் வந்து போல்ட் வந்து இதுல வந்து கொஞ்சம் நல்லா குடுத்துருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அடுத்த இதுல வந்து லவபிள் ஏஐலயும் இன்னொரு ஏஐ ஒரு மாசான ஏஐயோட வரேன். லவபிள் ஏஐல வந்து அடுத்து கிரியேட் பண்ண போறோம். லவபிள் ஏஐ எப்படி தருதுன்னு தெரியல. ஆனா இந்த 2 பேத்தோட வின்னர் என்னன்னா, போல்ட். ஹலோ எவ்ரிவான். இன்னையோட வீடியோல நம்ம வந்து ஒரு அமேசிங்கான ஏஐ டூல பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஏஐ டூல் வந்து என்ன பண்ணும்னு நான் சொன்னேன்னா, நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த ஏஐ டூல் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட்ட வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. அது வந்து எப்படின்னு நான் சொல்றேன் ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு டேட்டா செட் ஓகேவா? அந்த டேட்டா செட் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணா, கேகல்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி ChatGPT வந்து ChatGPT மூலியமாவே பண்ணலாம். அது வந்து என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு டேட்டா செட் குடுங்க. அது வந்து கிரியேட் மீ எ சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே உங்களுக்கு வந்து ஒரு டவுன்லோடபிள் ஃபைல் வந்து குடுத்தாலும், நீங்க அதே டவுன்லோட் பண்ணி குடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து அந்த
ஏஐ டூல் ப்ராம்ப்ட் வந்து வாங்கிட்டேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் இப்ப சொல்ல மாட்டேன். நான் வந்து வீடியோட மிடில்ல சொல்றேன். அது என்ன ப்ராம்ப்ட்ன்னு ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா, எல்லா டேட்டா செட்டுக்கும் நீங்க அசால்ட்டா வந்து உங்களோட டேஷ்போர்ட வந்து கிரியேட் பண்ணிறலாம். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் கொஞ்சம் லக்கியான பெர்சன். ஏன்னா, நெறைய பேர் வந்து டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறேன், டேட்டா சயன்டிஸ்ட் படிக்கிறேன். ஏஐ டூல்ல என்னென்ன பண்ணுன்னு தெரியாமயே அவைங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி இதில வந்து அட்டாச் பண்ணிட்டேன் ஓகேவா? ஜஸ்ட் நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இத என்டர் குடுக்குறேன் ஓகேவா? எனக்கு வந்து இந்த ஏஐ வந்து திங்கிங் அப்படின்னு திங்கிங் போட்டுட்டு இருக்கு ஓகேவா? இது வந்து எனக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஜெனரேட்டிங் எ இமேஜ். இது வந்து இமேஜாவும் கிரியேட் பண்ணும். அந்த வெப்சைட் சைட்ல வருங்க பார்த்தீங்களா? அதாவும் கிரியேட் பண்ணும். ஓகேவா? நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு டேஷ்போர்ட் இருந்தா போதும். அது வந்து நாம வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி ஏஐ டூல்ஸ் வந்து நாங்க வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஓகேவா? அடுத்து வந்து நெறைய ஏஐ டூல் வந்து போஸ்ட் பண்ண போறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்பயே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுலயே நெறைய ஏஐ இருக்குது. 4.5 இப்படி வந்து ஒரு இது குடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இதையே வந்து ஒரு வெப்சைட் மாரி கிரியேட் பண்ண சொன்னா எப்படி இருக்கும்? கிரியேட் எ வெப்சைட் அடடா! அப்டேட் பண்ண சொல்லுது. வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இதில வந்து கிளாட் ஏஐக்கு போய்க்கிறேன். இது கூகுள்ல கன்டின்யூ பண்ணணும். கூகுள் குடுத்து கன்டின்யூ பண்ணி ஓகேவா? லோடிங், 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 லோடிங். முன்ன பார்த்தது வந்து என்னன்னா, அது ஒரு சின்ன ஒரு டம்மியான ஏஐ. டம்மியான ஏஐனா, அது அந்த ஏஐ டூல்ல வந்து போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம கிளாட்ல தான் நம்ம வந்து மெயினா பண்ண போறோம். நான் ஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் வந்து ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்ப. எஸ், 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 எஸ். இப்பதான் நம்ம வந்து ஒரிஜினல் இதுக்கே வந்துக்கிறோம். நீங்க அது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அது ஒரு பிரச்சனை. ஓகேவா? அது ஜஸ்ட் வந்து இன்னொரு ஏஐ. அந்த ஏஐக்கும் இந்த ஏஐ கம்பேர் பண்றது தான் நம்ம வீடியோட மோட்டிவ். வந்து டேட்டா செட்ல இருக்கிறது எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து நான் லைட்டா ஃபாஸ்ட்டா போட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு அமேசிங்கான டேஷ்போர்ட் காட்டுறேன். ஏன்னா, நான் வந்து உங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்மளோட அமேசிங்கான வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே. ஜஸ்ட் நான் வந்து அப்படியே ஃபுல்லா லைட்டா மொத்தம் வந்து இது வந்து ஒரு சின்ன டேட்டா செட் தான். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். ஓகேவா? நான் வந்து ஒரு 4 ஸ்டூடண்ட் வச்சு தான் ஒரு டேட்டா செட் எடுத்தேன். அது வந்து அப்லோட் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் குடுத்தேன். ஒரு அமேசிங்கான ப்ராம்ப்ட். ஓகேவா? 4 ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? மொத்தம் என்னது 8.5 5.3 வந்து ஆவரேஜ். ஹையஸ்ட் வந்து 90. பாஸ் ரேட் வந்து 100%. என்னென்ன சிட்டி வந்து கவர் ஆயிருக்குன்னா 4. ஆவரேஜ் ஏஜ் வந்து என்னது 20. ஓகேவா? மேல பாருங்க. என்னென்ன இது இருக்குன்னுங்குது பாருங்க. சென்னையில 1, மதுரையில 1, சேலம்ல 1, கோயம்புத்தூர்ல 1. இப்ப நான் கீழ காட்டுறேன். ஸ்கோர் அனாலிசிஸ் பாருங்க. நீங்க இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு 1/2 நாளாவது ஆகும். 1/2 நாள், 1 நாளாவது ஆகும். ஓகேவா? பாருங்க திவ்யா, மீனா, அருண், கார்த்திக். நீங்க 4 பேர் தான். ஓகேவா? இவங்க 90 மார்க்கு, ஸ்டேட்டஸு ஒரு அமேசிங்கா இருக்கா இல்லையா இது? உங்களோட வேலைய வந்து 100% குறைச்சிரும் இது. ஓகேவா? பாருங்க. கீ இன்சைட்ஸ், ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்டேஷன்,
எல்லாமே தருதுங்க. வேற என்ன வேணும்? சொல்லுங்க. நீங்க ஒரு ஒரு புரோகிராம் போட்டு அத நல் கேரக்டர் எடுத்து பவர் பிஐல போட்டு, அத வந்து இது பண்ணி, அது பண்ணி, என்னென்னமோ பண்ணி ஒரு அருமையான டேஷ்போர்ட். ஜஸ்ட் வந்து நான் ஒரு 20 லைன் ப்ராம்ப்ட் குடுத்து என்னென்ன குடுத்துருக்கேன் பாருங்க. இது மாரி எந்த ஏஐ டூல் தரும்? சத்தியமா சொல்றேன். இந்த கிளாட் ஏஐ டூல் வந்து ஒரு அமேசிங்கான ஏஐ டூல். இது வந்து நீங்க போய் கண்டிப்பா ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப டேட்டா அனாலிசிஸ் கண்டிப்பா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த டூல மட்டும் படிக்காம போனீங்கன்னா அவ்வளோதான் நீங்க. வந்து பொட்டி கட்டிட்டு வீட்லயே இருந்துக்கோங்க. ஓகேவா? இப்ப பாருங்க. பார்த்தீங்களா? அமேசிங்கான ஏஐ டூல்ங்க. ஓகேவா? இந்த மாரி இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க ப்ராம்ப்ட் என்னடா சொல்றா? அப்படின்னு கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் வந்து அத டிஸ்கிரிப்ஷன்லயே பின் பண்ணிடுறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாரி மோர் ஏஐ டூல்ஸ் அண்ட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 எம்எல் ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். நீங்க எம்எல்ல ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் போய் பாருங்க. கோடோட தான் குடுத்துருக்கேன். சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்க எதுவும் படிக்காம போய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்க படிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. செம்ம ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நான் வந்து ஒரு டேட்டா செட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ராம்ப்ட் கீழ குடுத்துர்றேன். வந்து அந்த ப்ராம்ப்ட்ட எடுத்து காப்பி பண்ணி, ஜஸ்ட் வந்து கிளாடியை லாகின் பண்ணி பேஸ்ட் பண்றீங்க. இது மாரி அமேசிங்கா நீங்களும் ஒண்ணு வர வைக்கிறீங்க. ஓகே. பாய் பாய். இந்த மாரி மோர் ஏஐ டூலுக்கு வந்து நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய். ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு சூப்பரான ஏஐ டூல் தாங்க பார்க்க போறோம். அந்த ஏஐ டூல் வந்து என்ன பண்ணும்னா, நீங்க வந்து 6 மாசமா படிக்காத ஒரு நாள்ல எப்படி படிக்கலாம்னு தான் சொல்லப் போறேன். அந்த ஏஐ டூல் தான் வந்து நான் சொல்லப் போறேன். அது வந்து என்ன ஏஐ டூல்னா, நான் இப்ப சொல்றேன். நம்ம வந்து இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ChatGPT இருந்து ஒரு பெரிய பேராகிராஃபா வாங்கி ஒரு 16 மார்க் பேராகிராஃப் வாங்கி நம்ம வந்து அதுல போடப் போறோம். அது வந்து நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணி சின்னதா குடுக்கும். நமக்கு கதை எழுத தெரியாதாங்க? அ கதை எழுதுறதுக்குலாம் சொல்லியா தரணும் உங்களுக்கு? எவ்வளவு பெரிய ஆள் நீங்க? அ அ அ அ இப்ப பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ChatGPT ஃபர்ஸ்ட் போயிரலாம். ஓகேவா? நான் வந்து ஜிபிடின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஜிபிடினா ChatGPT நெருப்பு மாரி வந்துருச்சா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஒரு 16 மார்க் கொஸ்டின். 16 மார்க் கொஸ்டின் இன் என்ன போடலாம்? டிபிஎம்எஸ் போடலாம். ஓகேவா? டிபிஎம்எஸ் ஓகேவா? 16 மார்க் இன் டிபிஎம்எஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அது ஏதோ ஒண்ணு தரும். அது என்ன தந்தா நமக்கு என்ன? நம்ம போயிட்டு இத காப்பி தானே பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். இத வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்பிளைன் வெரி டீப் மார்க் அப்படின்னு போடப் போறோம். 16 மார்க் அப்படியே போட்டுருவோம். ஆ ஜஸ்ட் வந்து இத காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். நான் வந்து மேபி ஃபன்னியா தான் பேசுவேன். நான் ஃபன்னியா பேசுறது தான். ஏஐ டூல்ஸ் வந்து சொல்றேன். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஓகேவா? ஓகேவா? அது வந்து என்ன ஏஐ டூல்னா, நோட் புக் எல்லாம். இந்த ஏஐ டூல்ல தான் நம்ம வந்து இது வந்து ஒரு கூகுளோட ஏஐ டூல் தான். ஓகேவா? இது கை குடுத்து நமக்கு சம்மரைஸ் பண்ணி தர்றது தான் கொஞ்சம் ஈஸியான ஒர்க். ஓகேவா? சர்ச்சிங் வெப்சைட்ஸ் எல்லா இடத்துலயும் போடுவோம். ஓகேவா? இங்க வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ட கூட அப்லோட் உங்க புக்கயே அப்லோட் பண்ணிக்கோங்கங்க. உங்க புக்கயே அப்லோட் பண்ணி நீங்க வந்து சின்ன சின்னதா பாருங்க. ஓகேவா? அப்லோட் காப்பி
நோட் புக் எல்லாம் வந்து என்ன பண்ணுது? ஆஹாஹா! வந்துருச்சா? டெக்ஸ்ட் அவுட்லைன்ஸ் ஒரு அருமையான இது வந்து குடுத்துருச்சு. ஓகேவா? நம்ம அதிலேயே வந்து உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னாலும் கேட்டுக்கலாம். பாருங்க. 3 லெவல் ஆர்கிடெக்சர்ஸோட டேட்டா செக்யூரிட்டி வந்து அது வந்து கனெக்டிங் பார்த்தீங்களா? சின்னதா தான் இருக்குது. இந்த கான்செப்ட்ட படிச்சுட்டு உங்களால கதை எழுத முடியாதா? கதை எழுத முடியுங்க உங்களால. எழுதுங்க, பாஸ் பண்ணுங்க. இந்த மாரி புது புது ஏஐ டூலுக்கு வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு அமேசிங்கான அடுத்த ஏஐ டூலோட வரேன். பை பாய். ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 7 அமேசிங் ப்ராம்ப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு சிங்கிள் ப்ராம்ப்ட்டும் ஒவ்வொரு இதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த 7 ப்ராம்ப்ட்ட மட்டும் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க தான் உங்கள யாராலயுமே தடுக்கவே முடியாது இனிமேலு. அது என்னன்னு ஒவ்வொன்னா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. அவிங்களும் உங்களோட சேர்ந்து க்ரோ ஆகட்டும். ஓகே? நம்ம வந்து லைன் பை லைனா போலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் பார்க்கலாம். இப்போ வந்து லேர்னிங் இப்போ வந்து நீங்க ஒரு கான்செப்ட்ட வந்து லேர்ன் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் நான் வந்து சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கே வந்து ஒரு HTMLலேருந்து ஒரு டவுட் இல்லைன்னா ஒரு டேட்டா சயின்ஸ், ஒரு டேட்டா அனலிஸ்ட், ஒரு AIML எதுலயாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இந்த ப்ராம்ப்ட் போடுங்க. யூ ஆர் எ சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே? எக்ஸ்பிளைன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அது போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து என்ன போட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் ரிகர்ஷன்னு போட்டுக்கிறேன். லீனியர் ரிகர்ஷன். ஓகே. லீனியர் ரிகர்ஷன்னு போட்டுக்கிறேன். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வித் சிம்பிள் ரியல் லைஃப் அனாலஜி அண்ட் ஸ்மால் கோட் ஸ்க்ராட்ச்க்கு டேட்ச்ன்னு போட்டேன். சாரி. இந்த இடத்துல டேட்ச்ன்னு போட்டுக்கிறேன். ஸ்மால் கோட் சாம்பிள். Then give 3 practice tasks. நான் என்டர் கொடுத்துக்கிறேன்ப்பா. இது வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து எதுக்குன்னா, உங்களோட லேர்னிங்க்கு ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஏதாவது படிக்கிறீங்க அப்டின்னா வந்து இது யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதனால தான் அப்படி ஆகுது. எஸ் நம்ம வந்து நம்மளோட ப்ராம்ப்ட் குடுத்தபடி இது நம்மளோட இத பத்தி குடுக்குது. ஓகேவா? லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன? VLSல எப்படி யூஸ் பண்ணுவோம்? அப்புறம் வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன், கோல்ஸ், எரர்ஸ் இது மாரி அமேசிங்கா வந்து எல்லாமே குடுத்துருக்குப்பா. இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து என்னென்ன லேர்ன் பண்ணணுமோ எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து எதுக்குன்னா, பில்ட் மினி ப்ராஜெக்ட்ஸ். நீங்க மினி ப்ராஜெக்ட்ஸ் நெறைய பண்ற ஆள்னா, நீங்க இந்த ப்ராம்ப்ட்ட வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எப்படி ChatGPTல போடணும்னு. ஓகேவா? அடுத்த ப்ராம்ப்ட் நம்ம போலாம். ஓகே.
எஸ், இதுதான் நம்மளோட மினி ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுக்கான வந்து ஒரு ப்ராம்ப்ட். ஆக்ட் ஆஸ் அ ப்ராஜெக்ட் மென்டார். சஜஸ்ட் எ ஸ்மால் பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட் யூசிங் பைத்தான். இந்த பைத்தான்ற இடத்துல வந்து நீங்க ஜாவா படிக்கிறீங்கன்னா ஜாவா அது மாதிரி எல்லாமே பண்ணுங்க. டேக் ப்ராஜெக்ட் இன்டு எ கிளியர் ஸ்டெப்ஸ் should follow. For each step, explain why should code, why I should code, and why I'm coding it, what concept it teaches. Also suggest improvements I can add after completing it. இதுதான் வந்து கண்டிப்பா ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் ஃபார் பில்டிங் ஏ மினி ப்ராஜெக்ட்ஸ். நான் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எஸ், இருக்கு. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டேக்கரானால சார் இது மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எதுக்கு கோட் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களோட மென்டார் கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து அடுத்த ப்ராம்ப்ட் வந்து எதுக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டுட்டோரியல் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதையும் ChatGPT வந்து உங்களுக்கு டுட்டோரியல் ரெடி பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் அடுத்த ப்ராம்ப்ட். ஓகே. எஸ், இந்த ப்ராம்ப்ட் வந்து எதுக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு டுட்டோரியல் பார்த்து வந்து ஊப்ஸ் கான்செப்ட் படிச்சுட்டேன். இப்போ நான் வந்து அது கரெக்டா படிச்சிருக்கேனா, தப்பா படிச்சிருக்கேனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராம்ப்ட். இப்போ வந்து நான் ஊப்ஸ் கான்செப்ட் படிச்சிருக்கேன். அது ரிலேட்டடா எனக்கு ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் கேளு. இப்போ நான் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்னா அது புரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா நான் வந்து தப்பா ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணியிருக்கேன். அப்படி தப்பா ஆன்சர் பண்ண கொஸ்டினை வந்து எனக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இந்த ப்ராம்ப்ட்ல. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் போட்டுறேன். ஜஸ்ட் எஸ், பாருங்க அடுத்து வந்துருச்சு. இந்த ப்ராம்ப்டை நீங்க யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க வந்து ஏதாவது கான்செப்ட் படிச்சுட்டு நீங்க மெமரைஸ் பண்ணியிருக்கீங்களா, ஏன்னா புரிஞ்சுட்டு படிச்சிருக்கீங்களா, ஈஸியா புரிஞ்சிடலாம். ஓகே, அப்படி நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் மூலியமா நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்களோ அதை வந்து ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஓகேவா? நம்ம வந்து அடுத்த ப்ராம்ப்ட் வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா டீபக் அண்ட் டீச். ஓகே, அடுத்த ப்ராம்ப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் மை ப்ராஜெக்ட். இப்போ வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுல வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எந்தெந்த ப்ராப்ளம் மூலியமா நான் வந்து இது பண்ணேன், எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து ஈஸியா, சிம்பிளா எப்படி இன்டர்வியூல வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ப்ராம்ப்ட். அடுத்த ப்ராம்ப்ட் வந்து என்னன்னா, கிரியேட்டிங் மை கோடிங் ரோட் மேப். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸ்க்கு வந்து ஒரு ரோட் மேப் வந்து நீங்க ரெடி பண்ணணும். யூடியூப் சர்ச் பண்ணா டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ப்ராம்ப்ட் தரேன். ஜஸ்ட் வந்து அது பெரிய ப்ராம்ப்ட்லாம் இல்ல. கிவ் மீ ரோட் மேப் ஆஃப் பைத்தான். ஐ நீட் டூ கவர் 30 டேஸ். ஐ நீட் டூ கவர் 30 டேஸ். வித்தின் 30 டேஸ். ஓகே. இந்த ப்ராம்ப்ட் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 30 டேஸ்க்குள்ள வந்து ப்ராம்ப்ட் இது ரெடி ஆயிரும் ரோட் மேப். நான் இந்த எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தந்துர்றேன். நீங்க போய் பார்த்து உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி மோர் ஏஐ வீடியோஸ் அண்ட் எம்எல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்க வளர்றதும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து வளர வைங்க. பாய். இந்த டீபக் அண்ட் டீச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீபக் இப்போ வந்து உங்களோட கோட்ல வந்து ஒரு எரர் வந்துருச்சு. ஓகேவா? அந்த எரர் வந்து சரி பண்ணணும். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து போட்டாலே வந்து உங்களுக்கு என்ன தப்பு அப்படின்னு வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சிடும். ஆனா இந்த இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க சின்ன சின்னதா அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். எப்படி நீங்க ஃபியூச்சர்ல அது வராத மாரி நீங்க வந்து
எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து இத சொல்லிக் குடுக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நான் வந்து கோடுன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நீங்க என்னான்னு போடுறீங்கன்னா, உங்களோட கோடு வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? நான் வந்து இப்ப இந்த டைம்ல வந்து எந்த கோடும் இல்லாதனால, நான் வந்து என்ன எதுவும் போடல. மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது கோட் வந்து தப்பா இருந்துச்சுன்னா, இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு அமேசிங்கான ப்ராம்ப்ட். ஓகேவா? அடுத்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு கான்செப்ட் படிக்கிறேன். அது வந்து டெய்லி வந்து எனக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படின்னு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வேணும்னா, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஈஸியான ப்ராம்ப்ட் தான். கிரியேட் எ 10 பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஆன் நீங்க என்ன டாபிக் படிக்கணும். நான் வந்து ஹூப்ஸ் ஃப்ரம் பிகினர் டூ இன்டர்மீடியேட் லெவல். ஓகேவா? அவ்வளோதான் இதோட ப்ராம்ப்ட். இது வந்து மேபி வந்து பெருசாலாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் வந்து எல்லா ப்ராம்ப்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருவேன். நீங்க போய் தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்த ப்ராம்ப்ட் வந்து என்னன்னா, எக்ஸ்பிளைன் மை ப்ராஜெக்ட். ஓகேவா? ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ரவுண்டுக்கு என்னென்ன சம்ஸ் சால்வ் பண்ணுவோமோ, அந்த சம்ஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் இந்த செக்ஷன்ல. வந்து நம்ம பிராக்டிஸ் செக்ஷனுக்குள்ள போயிரலாம். நமக்கு வந்து பைத்தான் ஐடியல்லேயே போதும் இப்போதைக்கு நம்ம வந்து எல்லா கோடும், எல்லா பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸையும் வந்து சால்வ் பண்றதுக்கு. ஜஸ்ட் இது வந்து ஒரு பிராக்டிஸ் செக்ஷன் தான். ஓகேவா? ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த செக்ஷன் தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து எல்லா சம்ஸும் குடுத்துருவேன். ஓகேவா? என்னென்ன சம்ஸ் இதுல வந்து சால்வ் பண்ணிக்கலாமோ அப்படின்னு. எல்லா சம்ஸும் நீங்க போய் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, ஈவன் ஆர் ஆட் தான் பண்ண போறோம். ஈவன் ஆர் ஆட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ரைட்? பேசிக்ல இருந்து போலாம். ஓகே? ரொம்ப கிரிட்டிக்கலா எதுவுமே தேவையில்ல. பேசிக்ல இருந்து போலாம். ஓகேவா? இதுல வந்து லாஜிக்கல் திங்கிங் தான் முக்கியம். வந்து ஈவன் ஆர் ஆட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சம்ஸ் வந்து 2 ஆல எதனால டிவைட் ஆனாலும், டிவைட் ஆகி அது 0 வந்தா ஈவன். அப்படி இல்லன்னா அது ஆட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் வந்து அதுதான். நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் ஆர் ஆட் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா வேல்யூ கொடுத்துக்கலாம். a is equal to 5 if a right modulus of 2 will equal to 0 னா what happened to my laptop? I think not happening, right? And even இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இதோட அவுட்புட் வந்து என்ன வந்துச்சுன்னா ஆர்டர்னு வந்துருச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். அவுட்புட் வந்து உங்களுக்கு மேபி வந்து ரிசீவ் ஆகாம இருக்கலாம். அது வந்து ஏன்னா OBS ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஒரு இது, இது ஒரு இதா நான் பண்ணேன். இது சின்ன சின்ன அவுட்புட்ஸ்லாம் நம்மளே அவுட்புட் என்னன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறது. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரைம் ஆர் நாட் இது ஈக்குவல் இஃப் ஏ
வந்து 1 ஆர் 1 விட கம்மியா இருந்தா, அது வந்து எந்த பிரைம் அது மாரி எதுவுமே இல்லன்னு வந்து சொல்லியிருக்கோம். அப்படி இல்லன்னா, அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இதுக்குள்ள ஃபார் ஏ இன் ஆ ஏ பிளஸ் ஏன்னு போட்டுக்கலாம், ஏ பிளஸ் போட்டுக்கலாம். நம்ம ஏதோ ஒரு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ ஏ டிவைடட் பை ஐ டபுள் ஈக்குவல் டு 0 பிரிண்ட் பிரிண்ட் நாட் பிரைம் இல்ஸ் பிரிண்ட் இதோட அவுட்புட் அதுதான். ஓகேவா?
எஸ் வந்து நம்ம வந்து ஃபிபனாசி சீரிஸ் போகலாம். அடுத்த நம்பர் போகலாம். ஓகேவா? ஒரு வேல்யூ வந்து 9 வச்சு ஸ்டார்ட் ஆஃப் ஆட் 1 I brain article 1. Third, we have to third, we have to print number line. Third, need to print a fact. We are giving this article fact into I. That means already we stored 1. 1 into 4. 1. After that, it will print all the number. Okay. Now I'm just running it. Now now I'm going to output. Output is how we are going to move the next problem is the next problem is Fibonacci series. Next problem is Fibonacci series. We have to input the things we needed. Up to 5. Okay. 5 up to 5. Okay. So I'm giving A equal to 0 and A equal to 0 and B equal to 1. Okay. Why are you using this? Okay. I think you have a doubt.
You have to use for loop for I in range of n plus 1. Why I'm giving n plus 1 is always the range that takes number minus 1, last number minus 1. Like, so that I am running this right. Next thing we are going to use, we have to print of a. Next we have to create a temporary variable called temp. In that we are going to store the a plus b. Okay, plus b. Okay. Next we are going to arrange or something. Arrange. And interchange the things. Okay, a for b and b equal to temp. Why are you using like that? I'm going to explain the code. If for I in range, okay. Next thing we have to print a first a. A already initialized a is 0. Okay. Next, for temp equal to a b, a plus b. Why I'm giving this? We have to store a temporary variable called temp. But in that we are going in that we saved a plus y. For b, for a we saved b. In b we saved temporary variable. Okay. First thing, temporary variable a plus b already stored. Okay, keep it separate. And a is equal to b. What is in b? B in 1. Variable, a variable called a. In that number we stored b value called a. Now what is the variable? What is the value in the variable? Called 1. Okay. That we are going to do something very interesting. Now we are going to, there is no changes in this. If we print b a, what is we have saved already? B. Okay. What is in b? 1. After 0 and 1 we stored b equal to temporary. A is equal a plus b we stored and b variable we stored the variable temp. What is in that variable? In that variable there is a plus b. Okay, I think you can't get it. Just practice, get it more. Now I'm going to run this. Perfect answer. I get a perfect answer. Now we are going to move the next question. Oh, reverse numbers. I like reverse numbers. Okay, equal to 3 to 1, 3 to 1. In this we are going to reverse the number. Okay, 1, 2, 3, like that.
next we are going to see the reverse numbers. First we have so reverse we show 0. Okay. Next while greater than 0. If num greater than 0, enter to the loop, and in that we need to filter the last digit of the number. What is the last digit? I take it 1, 2, 3. Nothing very last digit. Last digit equal to n modulus of. Okay. Why I am giving the 10 modulus of modulus is fine. Give the reminder, right? Let's imagine 3 to 1 divided by 10. What is the reminder? 320 32 times and 1 in the remainder. We get last digit, right? We are going to store the in that last digit. In reverse equal to reverse multiplication of 10 plus last digit. Okay, next thing we are going to use, we have to remove the 1. Okay, we added already 1. Now we are going to remove 1. What we can do? We can do the floor division. If you do the floor division for 10, we get 2.1. Now I'm going to do and after that of reverse. Okay, yes, I added output 1, 2. We are going to move the next problem. Interesting problem. Next problem is a palindrome or not. Okay, this is enough. To add a variable called original. Original is mean by we have to store the original. I'm saving num. Okay, the same implementation, right? Same implementation. Okay, I'm going to do two things. 1, 3, 2, 1. I'm going to run and next 1, 2. Yeah, we have to. You need to show the reason. Okay. Modulus of double equal to 4 print palindrome else not. This is an odd part, right? We get it a perfect. Now this is the palindrome.
I didn't get the right answer. Check what errors in the subscribe the bullet code was. Okay.
Now we are going to move the next problem. It's called Armstrong number. Okay. Um. Okay. Good. We have to separate the last digit of the number. Okay. In the yeah, we choose same method. What we have used the reverse numbers and palindrome sum. For that, just follow the same steps what we have written in the log code. Okay. It equal to modulus of next. We are going to what is mean by Armstrong? So the digit of square, the sum of digit of square. Or not like that. It's not a technical right. It's not right. I'm just saying okay. What can I say? What can I say? What can I say? This will only work for the three number value. We want the first we have to use we have to create a separate variable called something else that we have to store the digit of okay. That can make the easier number okay. If we now I'm going to run this. I get not. But the real answer is Jahankur.
Yes, I agree. And so next, we are going to the next problem. Okay.
The next problem we are going to see is find the same largest numbers. It will complicated. No, 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 no. Remember sum of 3 digits. There is a logic we have used in last. Hear the music, right? There is a viral news spreading. Guy, guy's wife, the wife's needed was Paul. The reason is he has offer with their celebrity. The rumors are spreading so viral, right? He had a connection with Trista. Trisha is beautiful. Hello, since when I thought you were via movie. Yes, I get the answer, okay. The next problem we are going to see is the binary search. Binary search algorithm is always the linear search. So if you have to search, we need to create an array. Let's see the linear search, okay. So, a linear search is very simple, okay. We need to enter the key value, okay, equal to 6. If brain double equal to, or first we have to look for in oh, if I double equal to array of
playoff. And Chalaman, I don't know what happened to my laptop. Yes, I don't.